Greetings to you all in Jesus' precious name. இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். What a joy to be at the Lydia Women's Fellowship annual conference to share the word of God. இந்த லீதியால் பெண்கள் மாநாட்டிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செய்தி கொடுக்கும் வாய்ப்பை கொடுத்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம். I would like to give thanks to the Almighty God for giving me this precious opportunity. ஆண்டவர் இந்த வெளியேறப்பட்ட தருணத்தை கொடுத்த சர்வவல்ல தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். And also to the chairperson, the woman of God, Bishop Kathroli Manikam Garu, for this wonderful opportunity, and President Amma Mrs. Hepsi Beulah Onesimo. நம்முடைய பேராயர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள், நம்முடைய பிரதம பேராயர் அம்மா திருப்பதி பூலா ஒனேசிமோ அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I would also like to thank all the mighty men and women of God who are here on the days. இந்த இடத்தில் இருக்கின்ற தேவ மனிதர்கள் மனுஷங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். And all of you who are gathered here for the spiritual food and the strength that the Lord has prepared for us today. இப்பொழுதும் கூட ஆவிக்குரிய ஆகாரத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருப்படி வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The theme for this conference is, if you can believe, all things are possible. இந்த மாநாட்டின் கருப்பொருள் நமக்கு தெரியும், நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். Can you turn to your neighbor and say, I believe in Jesus and I believe God has the best things in store for me. பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்கள், நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசியுங்கள், எல்லாம் கூடும் என்று சொல்லுங்கள். When Jesus lived on this earth, every time he performed a miracle, he said something. He said, your faith has made you well. அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் விசுவாசம் உன்னை பூரண சுகத்தை கொடுத்தது. God's power in combination with your faith will cause you to receive a miracle from him. தேவனுடைய வல்லமை உங்கள் விசுவாசத்தோடு கூட சேரும்போது அது சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்கி அற்புதங்களை செய்கிறது. Through your faith in God, your life is going to turn from bitterness into betterness. உங்களுடைய விசுவாசம் தேவன் மீது நீங்கள் வைத்த விசுவாசமானது உங்கள் வாழ்க்கையின் கசப்பை எல்லாம் இனிமையாக மாற்றும். Your faith in God is going to turn your life from defeat into victory. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றும். And you will be an overcomer through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் முற்றிலும் ஜெயம்குள்ளாக இருப்பீர்கள். The Bible talks about progress. வேதத்திலே நாம் இன்னும் முன்னேற்றத்தை பற்றி வாசிக்கிறோம். The Lord wants us to move forward, to go on, to press on towards the goal. ஆண்டவர் நம்ம இன்னும் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் முன்னேறும்படி மேலே முன்னேறி செல்லும்படி விரும்புகிறார். In Isaiah chapter 40 verse 31, the Bible says, வேதத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். those who wait, Isaiah chapter 40 verse 31. ஏசாயா 40:31 வசனம். The Bible says, those who wait upon the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not be weary. They will walk and not grow faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டல் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். In this verse we see three action words. இந்த குறிப்பிட்ட வசனத்திலே 3 செயல் வசனங்களை வார்த்தைகளை பார்க்கிறோம். Number 1, walking. முதலாவதாக எழும்புவார்கள். Number 2, running. இரண்டாவது இளைப்பாடியார்கள். Number 3, soaring. அவர்கள் இன்னும் செட்டில் அடித்து எழும்புவார்கள். There's no stopping. நிறுத்துவதே கிடையாது. I know some of you might have stopped in your journey with Jesus because of the trials and the tests and the temptations that you have been facing. உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகள் போராட்ட நிமித்தமாக உங்களிலே ஒரு சிலர் இயேசுவோடு நடக்கும் நடப்பிலே நின்று கொண்டிருப்பீர்கள். The Lord wants you to walk with him every day like Enoch. ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவரோடு நீங்கள் தினமும் நடக்கும்படி விரும்புகிறார். The Lord wants you to run for him every single day with the strength that only he will provide. அவருக்காக இன்னும் நீங்கள் தீவிரமாக செய்வதற்காக நீங்கள் ஓடும்படி கர்த்தர் விரும்புகிறார். Not just walking and running, the Lord wants us to soar high in the sky like the eagle. அதோடு நிறுத்தி விடாமல் நீங்கள் கழுகுகளைப் போல செட்டெடுத்து எழும்பும்படி விரும்புகிறார். We call eagle as the king of all birds. அவர்தான், இந்த கழுகுதான் எல்லா பறவைகளுக்கும் ராஜா என்று சொல்லலாம். We watch eagles soaring high in the sky, high above the clouds, high above the storm. எல்லா விதமான வேகங்களுக்கு மேலாக, எல்லா விதமான புயல்களுக்கு மேலாக நாம் செட்டெடுத்து எழும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். But do you know that there is one bird which dares to attack a eagle? இந்த கழுகை கூட தாக்கக்கூடிய ஒரு பறவை தெரியுமா? It is the crow that we see every single day. ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்க்கிற அந்த காகம் என்று சொல்லலாம். The crow perches on the eagle's back.
இந்த காகமானது கழுகினுடைய செட்டை மீது அது அமர்ந்திருக்கிறது. and keeps pecking at the eagle's neck, trying to trouble it while it flies. அந்த காகமானது கழுகை தன்னுடைய அலகை வைத்து குத்திக் கொண்டே இருக்குமா. When the crow comes to trouble the eagle, do you know what the eagle does? அப்படி வரும்போது அந்த காகம் குத்த வரும்போது கழுகு என்ன செய்யும் தெரியுமா? The eagle doesn't waste its time looking at the crow or fighting back. அந்த கழுகான தன் நேரத்தை வீணாக்காமல் அந்த காக்கையை பார்த்து காக்கை அது ஒன்றும் செய்வதில்லை. The eagle just spreads its wings and soars higher and higher even as the crow tries to trouble it. அந்த நேரத்திலே கழுகு செய்கிற ஒரு காரியம் தன் செட்டைகளை இன்னும் விவரமாக விரித்து மேலே 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 எழும்பி செல்லும். When the eagle goes to greater heights, அந்த கழுகு இன்னும் மேலே மேலே செல்லும்போது it becomes very difficult for the crow to breathe. அந்த காகத்தினாலே அதற்கு மேலே அது தாக்கு பிடிக்க முடியாது. And the crow eventually falls away because of lack of oxygen at higher height. அந்த இடத்திலே அந்த மேலான ஸ்தானத்திலே ஆக்சிஜன் பிராணவாயு இல்லாதபடியினாலே காகம் தானாக அங்கிருந்து கீழே விழுந்துவிடும். There is a great spiritual lesson that we need to learn from the eagle. அந்த முக்கியமான பாடத்தை தான் நாம் இந்த கழுகுவிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். When we are walking and flying for Jesus, நாம் இப்பொழுது நடந்து ஓடி இயேசுவுக்காக உயர எழும்பும்போது the tests, the trials, the temptations, they keep following us. நம்மையும் கூட இப்படிப்பட்ட போராட்டங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும். But all we have to do is just keep focusing on the goal. In Hebrews chapter 12 verse 1 and 2 the Bible says, எபிரேயர் 12:1-2 வேதத்தில் வாசிக்கிறது போல நம்முடைய இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். let us run the race with endurance, looking at Jesus, the author and the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்கற முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு தொடர்ந்து ஓடுவோம். When we stay focused on Jesus, நாம் இயேசு மீது கண்களை பதிக்கும்போது eventually the trials, the tests, the temptations, they all fall off and you are a victorious person. எல்லா கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளா மாறி நாம் இயேசுவோடு தொடர்ந்து செல்ல உதவி செய்யும். Based on the theme for this annual conference, இந்த ஆண்டு மாநாட்டிற்கான கருப்பொருளின் அடிப்படையில் today I want to talk about the women who received the impossible from God. இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு காரியம் வேதத்திலிருந்து தேவனிடமிருந்து சாத்தியமில்லாத சாத்தியமாக்கக்கூடிய பெண்களை பற்றி தியானிக்க விரும்புகிறேன். How many of you want to receive the impossible from God? Can I see your hands? எத்தனை பேர் முடியாத காரியத்தை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? Can we shout a big hallelujah? ஹல்லேலூயா சொல்லாமா ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. Gospel of John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரம். We see a beautiful family here. Gospel of John chapter 11. Let us read verses 1 and 2. யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். அந்த இடத்தில் நடக்கிற அற்புதத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். Now a certain man was sick, Lazarus of Bethany, the town of Mary and his sister Martha. It was that Mary who anointed the Lord with fragrant oil and wiped his feet with her hair, whose brother Lazarus was sick. யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்துள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். In the Gospels, wherever we see the mention of this family, the Bible doesn't talk about whether they have parents or not. வேதத்திலே இந்த குடும்பத்தை பற்றி எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த அவருடைய பெற்றோர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. We only see these two sisters and their little dear brother Lazarus. நாம் படிப்பதெல்லாம் அந்த 2 சகோதரிகள் அவருடைய சகோதரனாகிய லாசரை பற்றி தான் படிக்கிறோம். They were very godly people. அவர்கள் தேவபக்தி நிறைந்தவர்கள். You know why I said that? நான் எப்படி சொல்கிறேன் தெரியுமா? In verse 2 we read that Mary anointed Jesus with a fragrant oil. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவுக்கு பரிமளம் தைலம் பூசினவள் and wiped his feet with her hair. தன் தலைமயிரால் இயேசுவின் பாதங்களை துடைத்தவள். And we also see that this family offered great hospitality to Jesus whenever he visited them. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்பொழுதெல்லாம் இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த குடும்பத்தின் மக்கள் இயேசுவை அவ்வளவாக பராமரித்தார்கள். So this family loved Jesus with all their heart. இந்த குடும்பமானது இயேசுவை முழு இதயத்தோடு நேசித்த குடும்பம். And verse 5 the Bible says, 5ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, now Jesus loved Martha and her sister and Lazarus. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாயிருந்தார். Mary, Martha, Lazarus loved Jesus and they were loved by Jesus in return. மரியாளும் மார்த்தாளும் லாசரும் இயேசுவை நேசித்தார்கள். இயேசுவும் அவர்கள் மீது அன்பாயிருந்தார். But
one day there was a trouble in the family. ஒரு நாளிலே அந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தது. They sent a message to Jesus that their dear brother was sick. அவனுடைய சகோதரன் வியாதிப்பட்டதை குறித்து அவளுக்கு சொல்லி அனுப்பினார்கள். Verse 6. 6ஆம் வசனத்தில் So when வாசிக்கிறோம். he heard that he was sick, he stayed 2 more days in the place where he was. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். Now this family was dearly loved by Jesus. இந்த குடும்பத்தை இயேசு அதிகமாக நேசித்தார். But still they faced a difficulty. They had a hard time in their life. ஆனால் வாழ்க்கையில கூட மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை சந்தித்தார்கள். And when Jesus got a message that Lazarus was sick, இயேசு லாசரு அப்படி வியாதிப்பட்டதை கேள்விப்பட்ட பொழுது he intentionally delayed for 2 more days. அவர் வேண்டுமென்றே 2 நாட்கள் மீண்டும் மேலே தங்கி இருந்தார். Why did Jesus delay? ஏன் அப்படி இயேசு தாமதப்படுத்த வேண்டும்? Does it mean that Jesus doesn't care? இயேசுவுக்கு அவள் மீது அக்கறை இல்லை என்று அர்த்தம் அல்ல. Let me tell you, this intentional delay was for the glory of God. இயேசு வேண்டுமென்றே 2 நாள் தாமதம் பண்ணினார் தேவனுடைய மகிமைக்காக. If you see that there is a certain delay in your life and you're waiting for a blessing, உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் காத்திருக்கிறீர்கள், அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு தாமதமாகினால் please don't misunderstand that God doesn't love you anymore. ஆண்டவர் உங்களை நேசிக்கவில்லை என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். Do not think that God has forgotten you. ஆண்டவர் உங்களை மறந்து விட்டார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். Because God's delays are not God's denials. ஆண்டவர் தாமதமாக இருப்பது அவருடைய மறுப்புக்கு அடையாளம் அல்ல. That delay was part of God's plan for Lazarus and his family. லாசருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் சீஷர்களுக்குமான தேவனுடைய திட்டமாகத்தான் அந்த தாமதம் இருந்தது. In verse 17 we read, தொடர்ந்து 17 வசனத்தில் வாசிக்கிறோம். so when Jesus came, he found that he had already been in the tomb 4 days. 17ஆம் வசனம், இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். Dead, மரணம். 4 days finished. 4 நாள் முடிந்து So விட்டது. I'm sure his body has decomposed. என்ன நடக்கும் தெரியாம போயிரு நிலைமை காணப்பட்டது. All hopes were lost. எல்லா நம்பிக்கையும் இழந்து There's விட்டார். no expectation. எங்க அந்த நம்பிக்கை இடமே The இல்லை. sisters waited. If Jesus came earlier, சகோதரி சொல்லார்கள், நீங்க முன்னே வந்திருந்தால் their brother would have, become well. என் சகோதரன் நன்றாக இருந்திருப்பானே. But now all hopes are gone. இப்ப எல்லா நம்பிக்கையும் போய் விட்டது. I'm sure the family members and the friends who came to comfort and console, who were there at the burial, they all left because 4 days were finished already. அவரை விசாரிக்க வந்த குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் எல்லாம் போயிருப்பார்கள். காரணம் 4 நாள் ஆகிவிட்டது. We see that just the 2 sisters left in the home. எனவே 2 சகோதரிகள் மாத்திரம் தனியாக வீட்டில் They were இருந்தார்கள். totally depressed. மிகவும் அதிகமாக சோல்வி Their போயிருந்தார். one and only dear brother is gone. அவங்களுடைய நேசித்த சகோதரன் இறந்து விட்டான். And the whole world walked out. They were just all alone, just by themselves. அவருடைய முழு உலகம் அவளுக்கு சம்பித்து விட்டது. நம்பிக்கையில்லா நிலைமையில காணப்பட்டார்கள். When everyone left, எல்லாரும் போன பிறகு that's when Jesus walked in. அப்பொழுதுதான் இயேசு உள்ளே வருகிறார். At your loneliest times, நீங்கள் தனிமை நேரத்தில், at your hardest times, கஷ்டமான when கடினமான the whole world walks out, எல்லாரும் உங்களை பார்த்து that's கொண்டிருக்கும் when Jesus walks in just for you. அந்த நேரத்தில் தான் இயேசு வந்து உங்களை To சந்திக்கிறார். meet you at your time of need. அப்படினால் அந்த கால தாமதத்திற்கு ஒரு காரணம் இருந்தது. When Jesus came, இயேசு வந்தபோது this is what Martha said. மார்த்தாள் சொன்ன காரியம் Verse என்ன? 21. 21ஆம் வசனம். Now Martha said to Jesus, Lord, if you had been here, my brother would not have died. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். In verse 32 we see that Mary expressed the same opinion. 32ஆம் வருஷத்தில் இயேசு மரியாளும் அதையே சொல்கிறார். Then when Mary came where Jesus was and saw him, she fell down at his feet, saying to him, Lord, if you have been here, my brother would not have died. 32ஆம் வசனத்திலும் இதையே வாசிக்கிறோம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். But God had a different plan. தேவனுடைய வித்தியாசமான திட்டம் Jesus வைத்திருந்தார். wanted to do a miracle in an unusual way. இயேசு அற்புதத்தை எப்பொழுதும் செய்வது போல செய்ய விரும்பவில்லை. Jesus wanted to be glorified in an extraordinary way through this family. இந்த குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு தன்னை மகிமைப்படுத்தும்படி வித்தியாசமாய் விரும்பினார். When Mary and Martha were in tears and despair, மரியாளும் மார்த்தாளும் கண்ணீர் விட்டு கவலையோடு இருக்கும்போது, the Bible says in verse 35, வேதம் சொல்கிறது 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், Jesus wept. இயேசு கண்ணீர் We all know விட்டார். what weeping is. இயேசு நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிறார். As women, we all are very emotional. பெண்கள் கூட பெண்களாகி நமக்கு அதிகமான உணர்ச்சி உண்டு. When we break on the inside, tears just fall from நம்முடைய the வாழ்க்கையில eyes. இப்படி கஷ்டம் வரும்போது நாமும் கண்ணீர் விடுகிறோம். Do you know that God understands your pain?
ஆண்டவர் உங்களுடைய வலி வேதனை அறிந்திருக்கிறான்னு தெரியுமா? God doesn't just understand your pain, but He also feels your pain. உங்களுடைய வேதனையை ஆண்டவர் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்களுடைய வேதனை ஆண்டவர் தம்மில் தானே உணர்கிறார். I am blessed with 3 daughters. எனக்கு 3 பெண் பிள்ளைகள் உண்டு. Sometimes when I see one of my child getting sick, ஒரு சில நேரத்தில் என்னுடைய ஒரு மகள் வியாதிப்படும் போது, while taking care of them, I think to myself, I wish I would get that fever instead of my daughter. என்னுடைய மகளை குறித்து பார்க்கும்போது அவளுக்கு இருந்த ஜுரம் எனக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். I do not want to see my child suffer. என்னுடைய மகள் கஷ்டப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை. But there's no way you can experience someone else's pain. மற்றவருடைய வேதனை அப்படி நாம் புரிந்து கொள்ள முடியாது. You can only sit with them and weep when you know that your dear ones are going through pain and suffering. அவர்கள் இப்படிப்பட்ட வேதனையில கடந்து போகும்போது அவருடைய பார்க்கத்தான் முடியும், அவர்கள் வேதனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. But the Bible says that Jesus wept. வேதம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார். He did not just weep and comfort them and say it's okay, don't cry and just walk away. இயேசு அப்படி கண்ணீர் விட்டு பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் நல்லாயிடும் சொல்லிட்டு அப்படியே போகவில்லை. He did something to wipe away their pain and tears completely. அவருடைய கண்ணீர் அவருடைய வேதனை வலி எல்லாம் நீக்குவதற்காக இயேசு ஒரு காரியத்தை செய்தார். Our God is a God of miracles. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர். He doesn't just prove his power through his words, but he also proves his power through his actions. அவருடைய வார்த்தை மூலமாக வல்லமை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் செய்கையின் மூலமாக அற்புதத்தை செய்கிறவர். Gospel of John chapter 11, let's read verses 39 and 40. 39-40 வசனங்களை வாசிக்க. யோவான் 11:39-40. Jesus said, take away the stone. Martha, the sister of him who was dead, said to him, Lord, by this time there is a stench, for he has been dead 4 days. 39 வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். Verse 40, Jesus said to her, did I not say to you that if you would believe, you would see the glory of God? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா என்றார். Before Jesus performed the miracle, இயேசு அற்புதத்தை செய்யும் முன்பாக Jesus said, if you can believe. இயேசு அந்த அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். There's God's part and there's man's part. ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமை, இன்னொரு பக்கம் மனுஷ வல்லமை. God is always willing to show up and do something extraordinary in your life and my life. உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் இயேசு எப்பொழுதுமே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவர். But in order for us to receive what God has in store for us, we need to have faith. We need to show and exemplify and exercise our faith. அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் அதை காட்ட வேண்டும். When Bishop Kathiroli Manikam Garu was speaking before me, she said exercising faith is exhausting sometimes. நான் பேசும் முன்பாக அன்பு பேராயர் கதிரோலி மாணிக்கம் சொன்னார்கள், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அபியாசப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். I don't know how many of you exercise every day. எத்தனை பேர் நீங்க டெய்லி இப்படி எக்சர்சைஸ் பண்றீங்களோ தெரியாது. The husbands in the home or the sons and daughters in the home have time to exercise, but we don't have enough time to exercise because we are always busy in the kitchen and taking care of the household stuff. நம்முடைய கணவன்மார், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அபியாசம் பயிற்சி செய்வதற்கு நேரம் இருக்குது. பெண்களாக நமக்கு நேரம் இல்லை. காரணம், அவங்களுக்கெல்லாம் சமைத்து கொடுக்க வேண்டும், வீட்டை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். But we all know that muscles are built only through exercise. There's no other way. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மசில்ஸ் நன்றாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதை அப்படியாக அபியாச பயிற்சி செய்ய வேண்டும். The only way you can grow in faith is by exercising it, using it every single day. விசுவாசம் எப்படி வளர்வது? ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தை நாம் அபியாசப்படுத்தி வார்த்தையிலே விளக்கி சொல்ல வேண்டும். When you keep using faith, you grow stronger in faith. When you stop using faith, you lose your faith. நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த தான் இன்னும் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுகிறீர்கள். விசுவாசத்தை நீங்கள் மறக்கும்போது நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். I worked as a software engineer in the United States. என்னுடைய மகன் அமெரிக்காவிலே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறார். So every month I used to get very good salary. கணவருக்கு நல்ல வேலை உண்டு, ஒவ்வொரு நாள் நல்ல சம்பளம் வருகிறது. When the bank account is full, I never had the need to use my faith. பேங்க் அக்கவுண்ட்ல எல்லாம் இருந்துச்சுன்னா விசுவாசத்தை நான் அபியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Because whenever I needed money, I always had the cards. I just have to swipe and I get it. No need of using faith. எப்பொழுதெல்லாம் எனக்கு பணம் வேண்டுமோ என்னுடைய கணவருடைய அந்த அக்கவுண்ட்ல இருந்து நான் அந்த கார்டை பயன்படுத்தி நான் அதில் எடுத்துக்கொள்கிறேன். But in my life I had a desire, Lord, I want to exercise my faith. I want to live by faith.
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே என் விசுவாசத்தை அபியாசப்படுத்த வேண்டும், விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். In the year 2012, when I got married to my husband, 2012ஆம் ஆண்டு நான் திருமணமான போது, என் கணவர் திருமணமான போது, my husband is serving the Lord in India, full-time ministry. என்னுடைய கணவர் இந்தியாவிலே முன்னேறு ஊழியம் செய்து வருகிறார். The Lord said, resign your job and go into full-time ministry. ஆண்டவர் சொன்னார், வேலை ராஜினாமா செய்துவிட்டு நீ முன்னேறு ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார். From that day till today, for the past 12 years, I have been exercising my faith every single day. 2012ஆம் ஆண்டு முதல் 12 ஆண்டுகளாக இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என் விசுவாசத்தை நான் அபியாசப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். And I can testify that this has been an exciting journey with Jesus, living by faith. இந்த விசுவாச வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கின்ற வாழ்க்கையானது மிகவும் அருமையான வாழ்க்கை என்று நான் சொல்ல When விரும்புகிறேன். was the last time you used your faith? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைசியாக எப்பொழுது விசுவாசத்தை When was the அபியாசப்படுத்தீர்கள்? last time you took a step of faith? எப்பொழுது நீங்கள் கடைசியாக விசுவாச அடி எடுத்து வைத்தீர்கள்? When was the last time you prayed with faith? எப்பொழுது நீங்கள் கடைசியாக விசுவாசத்தோடு ஜெபித்தீர்கள்? When was the last time you spoke words with faith? எப்பொழுது நீங்கள் கடைசியாக விசுவாச வார்த்தைகளை பேசினீர்கள்? The Lord wants us to live by faith. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்ம எல்லாரும் விசுவாசத்திலே வாழ வேண்டும். In Hebrews chapter 11, we see a hall of faith filled with the heroes and heroines of faith. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள், வீரர்கள், வீராங்கனைகள் நம்மை சுற்றிலும் விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள். The men and women of God who have done valiant things for God just by faith. விசுவாசத்தினாலே ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை சாதித்த ஆண்களும் பெண்களை பற்றிய பட்டியலை நாம் எபிரேயர் 11 வாசிக்கிறோம். The Lord wants us to be in that group. ஆண்டவர் நாமும் கூட அந்த பட்டியலில் இருக்கும்படி விரும்புகிறார். When Jesus came to the tomb of Lazarus, இயேசு லாசருவின் கல்லறைக்கு வருகிறார். said something. அங்க நடந்த காரியம் என்ன? Gospel of John chapter 11, let's read verse 43. 43ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Now when he had said these things, he cried with a loud voice, Lazarus, come forth. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். Verse 44, and he who had died came out bound hand and foot with grave clothes, and his face was wrapped with a cloth. Jesus said to them, loose him and let him go. 44ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலினாலே கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். The dead and the decomposed body of Lazarus came back to life when Jesus spoke his word. இயேசு தன் வார்த்தையை சொன்னபோது மரணத்தினாலே கட்டப்பட்டிருந்த லாசரு உயிர் பெற்று வெளியே வருகிறான். The people never expected such a miracle. அப்படிப்பட்ட அற்புதத்தை மக்கள் ஜனங்கள் எதிர்பார்க்கவில்லை. Because such an unusual thing has, never happened before. அதற்கு முன்பாக இப்படி நடந்ததே கிடையாது. But everyone who saw this miracle were amazed when Lazarus came back to life. இந்த அற்புதத்தை பார்த்த எல்லாரும் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். லாசரு உயிரோடு எழுந்து வந்ததை பார்த்து I'm sure Mary and Martha were the happiest people. நான் விசுவாசிக்கிறேன் மரியாளும் மார்த்தாளும் தான் மிகவும் சந்தோஷமானவர்களாய் மாறி இருப்பார்கள். Lord, we have received the impossible just through you. ஆண்டவரே, உம்மூலமாக நடக்க முடியாத காரியம் நடந்திருக்கிறது என்று சந்தோஷமா இருப்பார்கள். Today you may be sitting here with despair. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். Today your life may be in a hopeless situation. நீங்கள் நம்பிக்கை இழந்து சூழ்நிலை இருக்கலாம். You may have many questions in your mind. உங்களுடைய மனதிலே பல கேள்விகள் You இருக்கலாம். may be thinking, if I really love God, if God really loves me, why is this delay happening in my life? ஆண்டவரே, நீ என் மீது அன்பாய் இருந்தால் ஏன் வாழ்க்கையிலே இவ்வளவு தாமதம் என்ற கேள்வியோடு இருக்கலாம். Don't give up on God. நீங்கள் தேவனிடத்திலிருந்து விட்டு விடாதிருங்கள். Keep up your faith. விசுவாசத்திலே முன்னேறி Keep believing. விசுவாசமா இருங்கள். Keep trusting. அவர் மேல் நம்பிக்கையா You இருங்கள். will surely receive your miracle at the right time. அவர் நிச்சயமாக சரியான நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். I want to talk about the second woman who has received the impossible from God. இப்படிப்பட்ட தேவனாலே முடியாத காரியத்தை பெற்றுக்கொண்ட இன்னொரு பெண்ணை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். Let's turn to Gospel of Mark chapter 5. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Let's read from verse 25. 25ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம். Now a certain woman had a flow of blood for 12 years, verse 26, and had suffered many things from many physicians. She had spent all she had and was no better, but rather grew worse. மார்க்கு 5:25 வசனம் முதல், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு
தனக்கு உண்டானவரெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. Here we see a woman who has been suffering for a very long time. அநேக ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி வாசிக்கிறோம். She became weak, அவள் மிகவும் பலவீனமாய் விட்டாள். not just physically but also financially. அவளுக்கு பணம் இருந்து எல்லா வசதியும் இருந்தது. I'm sure she was very anemic. அவள் அதிகமாக ஒருவேளை ரத்தம் போனதுனால ரத்த She went சோகையா to இருக்கலாம். every possible doctor, tried every possible treatment. ஒருவேளை அவள் எல்லா வைத்தியரிடத்திலும் முயற்சித்து பார்த்து விட்டாள். No hope, no healing. எந்த நம்பிக்கையும் இல்லை, சுகமடையவில்லை. The Bible says her situation grew worse as she went and tried different things. வேதம் சொல்லுகிறது அவள் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள். According to the law that was given by God in the book of Leviticus, லேவியராகமத்திலே ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி if a woman had the issue of blood, இப்படிப்பட்ட உதிர ஊறல் பெண் இருந்தால் she would be ceremonially unclean, அவள் அசுத்தம் என்று கருதப்படுவாள். and she is not supposed to touch anyone because anyone who comes in direct contact with her would also become unclean. அவள் யாரையும் தொடக்கூடாது. அவள் யாரை தொட்டாலும் அவர்களும் தீட்டு என்று சொல்லி பிரமாணம் So சொல்லப்பட்டிருக்கிறது. she has been living in isolation for 12 long years. எனவே 12 வருஷமாக யாராலும் தொட முடியாதவளாக தூரத்திலே இருந்தாள். We all know what quarantine and isolation is because we all, experienced COVID-19. கோவிட் வந்தபோது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவிட் வந்தவர்களை தனியாக வைத்து விடுவார்கள், குவாரண்டைன் என்று சொல்லுவார்கள். If not personally, we have at least seen our family members go into quarantine and stay alone in isolation. எங்கள் குடும்பத்திலும் இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த கோவிட் வந்தபோது அவர்கள் யாரும் கிட்ட வர முடியாது, தனியாகத்தான் இருக்க வேண்டும். How does it feel to stay all alone? அவர்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும். Loneliness is depressing. தனிமையானது நம்மை அதிகமாக அழுத்துகிறது. She was not able to socialize with the family members. குடும்ப மக்களோடு கூட அவள் சமூகத்திலே பழக முடியாது. She did not even have the physical touch, not even with her family. அவருடைய குடும்பத்தினரும் அவளை தொட முடியாது, அவளும் யாரையும் தொட முடியாது. You know that the doctors say that there's great healing power in a hug. ஆனால் இதயத்திலே அந்த அப்படி குணமுக்கு வல்லமை இருக்க சொல்லுவார்கள். I do not know if this woman was married or not, whether she had children or not. இந்த பெண் திருமணமானவளா, கணவன் இருக்கா, குடும்பம் தெரியாது. But she did not experience the warmth of a hug or even the physical touch of a family member, even through a handshake, because of her health condition. சொந்த குடும்பத்திலோ மற்றவர்களோ கைகுலுக்க கூட கூடாது, காரணம் அவருடைய உதிர ஊரல் நிமித்தமாக. She was so ashamed of her தன்னை situation குறித்து, தன் சூழ்நிலை குறித்து மிகவும் வெட்கத்தோடு இருந்தாள். because she was not accepted in the society. சமுதாயத்திலே அவளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. Everyone looked down on her. எல்லாரும் அவளை கீழாகத்தான் The பார்த்தார்கள். Bible doesn't mention her name. அவருடைய பெயர் வேதம் சொல்லவில்லை. Her disease, her health condition itself defined her. ஆனால் அந்த வியாதி நிமித்தமாக அவளை பார்க்க கூட முடியவில்லை. That is how pathetic her situation அவள் was. நிலைமை அவ்வளவு பரிதாபமாக இருந்தது. But when she heard that Jesus is in town, ஆனால் இயேசு அந்த பட்டணத்திற்கு வந்திருப்பதை பற்றி அவள் கேள்விப்பட்டவுடன் she decided in her mind அவளுக்கு ஒரு தீர்மானம் வேண்டாள். and she was determined அவள் தீர்மானித்தாள், to go and receive her miracle from Jesus. இயேசுவிடமிருந்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசமாக இருந்தாள். A decision, அவருடைய தீர்மானத்திலே a determination, அவருடைய உண்மை and an உறுதியான action. அது செயலிலே If வெளிப்பட்டது. you want to receive something from the Lord, தேவனிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ள விரும்பினால் it starts here. முதலாவது இங்குதான் You ஆரம்பிக்கிறது. first decide நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், and then be determined அது உறுதியாக இருக்க and வேண்டும். then take the necessary action to go to Jesus and receive whatever he has in store for you. அடுத்தபடியாக நீங்கள் செயலிலே காட்டி உங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். What did she do? என்ன செய்தாள்? Mark chapter 5, மார்க் 5 verse 27. 27ஆம் வசனம். When she heard about Jesus, she came behind him in the crowd and touched his garment. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் உடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ள வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். Verse 28, for she said, if only I may touch his clothes, I shall be made well. அவர் சொன்னால் நான் வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி வஸ்திரத்தை தொட்டாள். She wasn't bold enough to come in front of Jesus, introduce herself to Jesus and say, Lord, have mercy on me, like the other people who received their miracle from the Lord. இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்று மற்றவர்கள் சொன்னது போல ஆண்டவரே என்மேல் கிருபையார் என்று முன்பாக வந்து சொல்வதற்கு அவளால் முடியாது, அவளுக்கு தைரியம் இல்லை. She was very ashamed of her physical condition. தன்னுடைய சரீரத்தின் நிலைமை குறித்து அவள் மிகவும் வேதனையோடு இருந்தாள். She knew if people saw her, they would push her away because she was not supposed to come into the society. அவளுக்கு தெரியும் ஜனங்கள்
அவள் நிலைமை அறிந்திருந்தார்கள். அவளை பார்த்த உடனே எல்லாரும் அவளை தள்ளிவிடுவார்கள் அவளுக்கு தெரியும். She was totally broken on the inside. உள்ளத்திலே உடைந்த நிலைமையிலே காணப்பட்டாள். But then she decided, I will reach Jesus and I will at least touch the hem of his garment. அவள் செய்த தீர்மானம் என்ன? நான் இயேசுவை சந்திப்பேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் என்று தீர்மானித்தார். I don't even need his hand or his finger to touch me. அவர் இயேசுவின் கரம் தன்னை தொட வேண்டிய அவசியமில்லை. In the Bible there were several instances where Jesus physically touched the sick people and they were made well. ஒருவேளை அவள் கேள்விப்பட்டிருப்பாள், இயேசு தன் கையை நீட்டி தொட்டபோது அநேகர் சுகமானதை குறித்து அவள் கேள்விப்பட்டிருப்பாள். She had a greater faith in the Lord. She believed even if I just touched the hem of his garment I would be well. ஆனால் அவளுக்கு இருந்த விசுவாசம் பெரிய விசுவாசம். அவர் என்னை தொட வேண்டிய அவசியமில்லை, நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். So from behind she just quietly touched the garment. பின்னாக வந்து அமைதியாக யாருக்கும் தெரியாமல் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். She could immediately feel the healing in her body. உடனே அந்த க்ஷணப்பொழுதிலேயே சரீரத்திலே ஒரு வித்தியாசத்தை சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். And she wanted to silently walk away from the crowd. அந்த சுகத்தை பெற்றவுடனே அவள் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக போக விரும்பினாள். Some of us are like that. சிலர் நம்மில் அப்படித்தான் இருக்கிறோம். We pray, we weep, we ask the Lord for a miracle, and once he performs it we will be very quiet. We don't want to share about what the Lord has done in our life with anyone. நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், ஆண்டவரே அற்புதம் செய்யும் என்று கேட்கிறோம். ஆனால் அற்புதத்தை பெற்ற உடனே யாருக்கும் சொல்லாம யாருக்கும் தெரியாம அமைதியாக இருந்து விடுகிறோம். But God wanted everybody to know what he did for her in her life. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் அவளுக்கு செய்ததை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். Whatever brokenness and weakness she was ashamed of, God wanted to use the exact situation to glorify his name. அவளுக்குரிய வேதனை, அவளுக்குரிய பாடுகள், வெட்கம், அந்த சூழ்நிலை ஆண்டவர் அறிந்தார். அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றினபடினாலே அதே நிலையிலே அவருக்கு சாட்சியாக மகிமைப்படுத்தும்படி இயேசு விரும்பினார். She wanted to hide and cover up. அவள் அப்படியே மறைந்து போய்விடலாம்னு யோசித்தார். But God wanted to reveal it to the world so that he might be glorified. ஆண்டவருடைய இயேசு விருப்பம் என்ன? உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் நாமத்தின் மகிமைக்காக. Is there any situation in your life that you are ashamed of? உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வெட்கத்தோடு இருக்கிறீர்களா? Do you have questions in your mind? Why am I going through this? நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீர்கள், ஏன் எனக்கு இந்த பாடு போராட்டம்? And why only I and not somebody else? மற்றவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு மாத்திரமே இந்த கஷ்டம். When we go through unexpected circumstances, இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து போகும்போது we keep thinking to ourselves, நாம் நம்மை கேட்டுக்கொள்கிறோம், why did God allow this for me? ஆண்டவர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார்? Do you know, my dear sister, அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே, God wants to be glorified through your life in a big way, and that is why he has allowed you to go through that particular situation. உங்கள் வாழ்க்கை மூலமா தேவன் மிகப்பெரிய அளவிலே மகிமைப்பட விரும்புகிறார். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறார். God wants to turn your mess into a message. உங்களுடைய குழப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலையாக செய்தியாக மாற்ற விரும்புகிறார். When the woman received her miracle and wanted to quietly walk away, இந்த பெண் அற்புதத்தை பெற்று அமைதியாக போக விரும்பினாள். Jesus raised a question. இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். Verse 30. 30 வசனம். Jesus immediately, knowing in himself that power had gone out of him, turned around in the crowd and said, "Who touched my clothes?" மார்க் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். What did the woman do? அந்த பெண் என்ன செய்தாள்? Verse 33. 33 வசனம். But the woman, fearing and trembling, knowing what had happened to her, came and fell down before him and told him the whole truth. 33 வசனம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். Jesus wanted to have a face-to-face conversation with this woman who was living in shame and pain. இப்படிப்பட்ட வெட்கத்திலே, உபத்திரவத்திலே, வேதனையில் இருக்க அந்த பெண் தன்னோடு நேரடியாக சம்பாஷிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். Jesus gave her an opportunity to show herself to the world that she is a testimony of the goodness and the healing power of God. ஆண்டவருடைய உண்மை, ஆண்டவருடைய நன்மை, சுகம்பளிக்க வல்லமைக்கு இந்த பெண் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள இயேசு விரும்பினார். Do you know that Jesus wants to show you to the world and say, this is my child and this is what I have done to her in her life? அன்பானவர்களே, உங்கள் குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா?
இவள் என்னுடைய பிள்ளை, இவளுக்கு நான் செய்ததை இந்த உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்று உங்களை உலகத்துக்கு முன்பாக இயேசு நிறுத்த விரும்புகிறார். When visitors come to our home, எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் if வரும்போது there are little children in the family, அந்த குடும்பங்களில் சின்ன பிள்ளைகள் we இருந்தால் call the little children அவர் சின்ன பிள்ளையிடம் போவோம், and then we introduce to everyone. எல்லாருக்கும் We சொல்லுவோம். said, this is my son, this is my daughter. நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருந்தா And விருந்தாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், இது என் மகள் என்று And if சொல்லி. they have any special talents, அவளுக்கு விசேஷ தாளந்து இருந்தால், and if they have achieved anything in school, ஏதாவது ஸ்கூல்ல அவள் சாதித்திருந்தால், we try to very proudly say, you know, my daughter is a great, அந்த so and விருந்தாட்டத்துல so. நம்ம சொல்லுவோம், என்னுடைய பெண் இதெல்லாம் சாதிச்சிருக்கா என்று சொல்லி அவளை பற்றி பெருமையாக சொல்லுவோம். We try to tell to our relatives, my son is always first in class. என்னுடைய மகன் வகுப்புல முதல் வகுப்பு வந்திருக்கிறான். We say, my daughter is a chess champion. என்னுடைய மகள் ஒரு சாம்பியனா இருக்கிறாள். We try to show to the world and feel proud about our children. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறோம், அவளுக்கு தான் பெருமையா இருக்கிறோம். The heavenly Father, பரலோகத்தின் தகப்பன், He has bought us with a price. தன் ரத்தத்தினால் நம்ம எல்லாம் He has வாங்கி made இருக்கிறார். us His very own. நம்மை அவருக்கு சொந்தமாய் மாற்றி He இருக்கிறார். wants to show us to the world and say, this is my child and I'm so proud of her. நம்மை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இவள் என்னுடைய பிள்ளை, இவள் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சொல்லி நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். He wants to do an amazing thing in our life. He wants to change our brokenness into betterness, into a blessing, and show to the world and be glorified. நம்முடைய வாழ்க்கையில உடையப்பட்ட நிலைமையெல்லாம் மாற்றி, கசப்பெல்லாம் மாற்றி, நம்மை ஆசீர்வாதமாக மாற்றி நம்மை உலகத்திற்கு ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். When the woman came in front of Jesus and said, I am the one who received the healing, அந்த பெண் இயேசுவுக்கு முன்பாக வந்து நான் தான் சுகத்தை பெற்றேன் என்று சொன்னபோது, Jesus was not angry at her. இயேசு அவளை பற்றி கோபப்படவில்லை. He did not shout or condemn her. அவளை சத்தம் போட்டு எதுவும் சொல்லவில்லை. But what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Verse 34. 34ஆம் வசனம். And he said to her, அவர் அவளை பார்த்து, daughter, your faith has made you well. Go in peace and be healed of your affliction. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். There are three things that happen here. இந்த இடத்துல 3 காரியம் நடக்கிறது. She wanted to come silently receive her miracle and walk away. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அமைதியா யாருக்கும் சொல்லாமல் போக விரும்பினாள். But Jesus wanted a relationship with her. இயேசு அவளோடு உறவை உண்டாக்க விரும்பினார். That was the very first time she saw Jesus. முதல் முறையாக அந்த பெண் இயேசுவை அப்பொழுதுதான் பார்க்கிறாள். But Jesus called her daughter. இயேசுவை எப்படி கூப்பிடுறாரு? மகளே. What a loving, sweet Savior. எவ்வளவு அருமையான இனிமையான ரட்சகர் நமக்கு உண்டு. What a beautiful call. எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு. You may be longing in your life for that wonderful call. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட இதனுடைய காணப்பட்டு The கொண்டிருக்கலாம். King of Kings and Lord of Lords calls you his very own daughter. Hallelujah. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா உங்களை பார்த்து மகளே என்று கூப்பிடு. ஹல்லேலூயா. Can you turn to your neighbor and say, I am the daughter of the King of Kings? நீங்கள் ஒருபோதும் மறக்கூடாது, நீங்கள் ராஜாதி ராஜாவின் மகள்கள். You and I are no ordinary people. நாம் சாதாரணவர்கள் கிடையாது. Because Christ made us his own. நம்மை அவருக்கு சொந்தமாகவே மாற்றி இருக்கிறார். Number 2, what did Jesus say to her? இரண்டாவது இயேசு என்ன சொல்கிறார்? Jesus said, your faith has made you well. உன் விசுவாசம் உன்னை முழுமையாக்கினது, உன்னை ரட்சித்தது. Until then, she has only received rejection from people. இதுவரைக்குமாக அந்த பெண் வாழ்க்கையிலே எல்லா மக்களையும் வெறுத்து வெறுத்து ஒதுக்கினார்கள். No one would like to come close to her or have a fellowship or a relationship with her. யாரும் கிட்ட வர முடியாது, அவளும் கிட்ட போக முடியாது, அவள் தள்ளி ஒதுங்கி இருந்தாள். But here we see that Jesus was appreciating her for her faith. இயேசு அவளுடைய விசுவாசத்தை குறித்து அவளை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். How many of us like appreciation? எத்தனை பேர் அப்படி பாராட்டுதலை பெற்று விரும்புகிறீர்கள்? Don't you? I like appreciation. எனக்கு இப்படிப்பட்ட பாராட்டுதல் வேண்டும். When you cook a good, curry, you want your son or daughter to say, "Mama, samma irukku." உங்க வீட்ல நல்லா சமைச்சு நல்லா சமைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு அம்மா. உங்க பிள்ளைங்க அம்மா நல்லா சமைச்சா. You are looking so beautiful, mommy. How many of you like those? நல்லா ருசி நல்லா இருக்கு எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? Compliment. அப்படிப்பட்ட பாராட்டுதலை பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா? You know what? Appreciation is like a boost. You get that energy and strength when you're appreciated. இப்படிப்பட்ட பாராட்டு யாரும் நம்மள பாராட்டினா நமக்கு அது ஒரு பூஸ்டே போல இருக்கும், ஒரு சக்தியை கொடுத்து நம்மை மேலே உயர்த்தும். Even if you're not appreciated by your husband, உங்களுடைய சொந்த கணவனே உங்களை பாராட்டாமல் இருக்கலாம். You may be having a husband who's always trying to find fault with you and complain. உங்களுடைய கணவர் எப்பொழுதும் உங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். I know some wives who are under constant stress and tension.
சிலர் பெண்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தம் அதிகமாக அழுத்தப்பட்டு இருக்கிறார்கள். Because when the husband is at home, it's like an army officer is there. கணவன் வீட்டில் இருந்தா ஒரு பெரிய ராணுவ வீரர் இருப்பது போல இருக்கும். Because he's only giving commands, no affectionate words. எப்பொழுது பார்த்தாலும் குண்டு வீசுவது போல குண்டு வீசிக்கொண்டே இருப்பார், ஒரு பாராட்டும் வார்த்தையே வராது. So the woman in the house is always tired and constantly under pressure. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு வீட்டில் இருக்க பெண்கள் மிகவும் சோர்ந்து போய் அழுத்தத்தில் இருப்பார்கள். Or you may have a very strict dad or very strict brothers to always watch you and correct you but never appreciate you. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய சகோதரர்களோ குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பாராட்டவே இல்லை. Remember, you get all the appreciation and the encouragement you need from your heavenly Father. Hallelujah. நம்முடைய பரமபிதாவே இயேசு எப்பொழுது உங்களை பாராட்டுகிறார், உங்களை பற்றி நல்லா பேசிக்கொண்டே இருக்க அல்லே சொல்ல முடியாது. ஹalleluya. When I was in the United States, I was working as a software engineer, as I told you already. அமெரிக்காவிலே நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன், நான் சொன்னேன். I was working as usual. நான் எப்பொழுதும் போல வேலை செய்து கொண்டிருந்தேன். Life became very, very boring. என்ன கூட்டம் நடந்து கொண்டிருந்தது? Life was very boring. என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் போராக இருந்தது. Just going to office, doing my work, finishing it, that's it. வேலைக்கு போவது கடமைக்காக நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். So one day I told to Jesus, Lord, I'm very, very bored. I want some appreciation. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஆண்டவரே என்னுடைய வேலை என் வாழ்க்கையே போரா இருக்குது, எனக்கு பாராட்ட வேண்டும் என்று சொன்னேன். My family, my parents were living in India. என்னுடைய பெற்றோர்கள் அப்பொழுது இந்தியாவில் இருந்தார்கள். I have very less friends. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு. So I asked God, Lord, please cheer me up. ஆண்டவரே எனக்கு இந்த பாராட்டு வேண்டும். And then suddenly from my manager I get a very big and challenging project. அப்போ என்னுடைய மேனேஜர் எனக்கு மிகவும் சவாலான ஒரு பெரிய வேலையை கொடுத்தார். By the grace of God I worked very hard and finished it on time. தேவனுடைய கிருபையினாலே நான் அதை நன்றாக செய்து முடித்தேன். And then suddenly from my client I received this big appreciation mail. They wrote, "Blessy, you are a star. Your performance is, you hats off," and all those things. நான் யாருக்கெல்லாம் இந்த உதவி செய்தவனோ அந்த பணியாளர்கள் அந்த கிளையன்டல் சொன்னாங்க, என்ன ஸ்டார்னு சொன்னாங்க, நீ நல்லா செஞ்சிருக்கீங்க என்று பாராட்டு மேல் பாராட்டு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. When I read that email, I gave praise to God. Thank you Jesus for cheering me up. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்கள் மூலமா என்னை உற்சாகப்படுத்துவதற்கு நன்றி என்று இயேசுவுக்கு நன்றி சொன்னேன். When you're depressed, when you're down, when your life gets boring, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட போரா இருக்கும்போது, கவலைப்பட்டிருக்கும் போது, அழுத்தப்பட்டிருக்கும் போது, remember that you always have the support and the appreciation of your heavenly Father. உங்களை பாராட்டக்கூடிய, உங்களுக்கு நல்லதே சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய பரமபிதாவாகிய இயேசு. Jesus appreciated this woman for her faith. இயேசு இந்த பெண்ணுடைய விசுவாசத்துக்காக அவளை பாராட்டினார். Point number 3, what did Jesus say? மூன்றாவது இயேசு என்ன செய்தார் சொன்னார்? Mark chapter 5 verse 34. 34 வசனம். Jesus said, "Go in peace and be healed of your affliction." நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். For 12 long years she was always worried and frustrated. 12 வருஷங்களாக எப்பொழுதும் வேதனை தான், எப்பொழுதும் ஏமாற்றம் தான். She was living in insecurity and fear about tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியாது, அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தாள். But Jesus said, "Daughter, go in peace." இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ சமாதானத்தோடே போ. Jesus sent her with the peace that she needed the most. இயேசு அவளுக்கு எப்பொழுது அந்த வார்த்தை தேவைப்படுமோ சரியான வார்த்தை சொல்லி அவளை உற்சாகப்படுத்துகிறார். In verse 26 we see that whenever she went to people for her medical treatment, things only got worse. 26 வருஷம் வாசிக்கிறோம், அநேக வைத்தியர்களே முயற்சித்தால் அவளுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. But when she came to Jesus, she received the best, the very thing that she needed. ஆனால் இயேசுவிடம் அவள் வந்தபோது அவளுக்கு என்ன வேண்டுமோ அந்த சிறந்ததை பெற்றுக்கொண்டாள். Today afternoon, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், you may be needing a miracle in your life. உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். You may be worried and frustrated about what's going on in your life. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். But the good news is you have come to the right place. நல்ல செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். The Lord is with you today. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி சமாதானத்தை கொடுக்கிறார். If you can touch the hem of his garment with faith, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசம் தொட்டால் போதும். if you can ask for God to touch you today right where you are, நீ இருக்கும் இடத்திலே அந்த தொடுதலை உணர்வீர்கள், இருக்கிற இடத்திலே அதை பெற்றுக்கொள்வீர்கள். your life will never be the same again. உங்கள் வாழ்க்கை முன்பு இருந்தது போல் இருப்பதில்லை. This woman went from that place as a new creation.
அவள் திரும்பி செல்லும்போது ஒரு புது சிருஷ்டியாக சென்றாள். She doesn't have to go back to her old conditions. பழைய வாழ்க்கைக்குள் போக வேண்டிய அவசியம் She இல்லை. doesn't have to live in isolation and shame anymore. இனிமேல் அவள் வெட்கத்தோடு கூட தள்ளப்பட்ட நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. She has health in her body. இப்பொழுது அவளுக்கு சரீரத்திலே Her சுகம், mind is relaxed. அவளுடைய மனதிலும் சுகம். She can live joyfully and peacefully and enjoy her family life. இனிமேல் அவள் சுகத்தோடு குடும்பத்திலே சமாதானமா இருக்க முடியும். If you are suffering and in pain today, இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறீர்களா? if you need strength from God, இன்றைக்கு தேவன் பலத்தை நீங்கள் if you need பெற்றுக்கொள்ளுங்கள். healing from God, நீங்கள் சுகத்தை God பெற்றுக்கொள்ளுங்கள். will touch your body and heal you. உங்கள் சரீரத்தை தொட்டு இயேசு If you are சுகமாக்கும். under stress and pressure and depressed in your mind, வாழ்க்கையிலே மனதிலே ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? the Lord will heal your mind. ஆண்டவர் உங்களை மனதையும் தொடுவார். If you're spiritually weak and down, ஒரு நீங்க அப்படி சோர்வோடு கூட கீழே குனிந்து the இருக்கிறீர்களா? Lord will give you His strength and He will give you the strength to rise and walk and run and soar high like an eagle. ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை நடக்க வைத்து ஓட வைத்து கழுகுகளைப் போல செட்டெடுத்து எழும்ப செய்வார். But can you believe? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். My question is, என்னுடைய கேள்வி என்ன? if you can believe God for the impossible, நீங்கள் எது முடியாதோ அதற்காக நீங்கள் நம்பும்போது you will receive that impossible thing in your life. உங்கள் நடக்க முடியாத காரியத்தை நீங்கள் விசுவாசத்தை செய்யும்போது பெற்றுக்கொள்வீர்கள். Because Jesus said, is there anything too hard for the Lord? இயேசு என்ன சொன்னார்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? Nothing is difficult for Him. தேவனாலே கூடாத காரியம் He is the ஒன்றுமில்லை. creator and the sustainer of the entire universe. முழு உலகத்தையும் தன் கரத்திலே வைத்திருப்பவர். It is nothing for Him to help you. உங்களுக்கு உதவி செய்தவருக்கு லேசான He காரியம். can lift your life. உங்களுடைய வாழ்க்கையை He உயர்த்த can முடியும். strengthen you with His power. வல்லமையில உங்களை பலப்படுத்த He முடியும். wants to show you as an example to the world for His goodness and for His அவருடைய faithfulness. நன்மைக்கு அடையாளமா அற்புத அடையாளம் உங்களை கர்த்தர் உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். If you are thinking that you are not blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறீர்களா? stop believing that. நீங்கள் அதை நம்ப வேண்டாம். Just know that you are blessed by God. நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? Just know that the favor of God is resting on your தேவன் life. ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ப வேண்டும். Just know that you are going to experience the goodness of God in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நன்மை அனுபவிக்கணும் சொல்ல Just வேண்டும். know that God has the best plans for you. உங்களுக்கு தேவன் மிகச்ச திட்டத்தை வைத்திருக்கிறார். Can you turn to your neighbor and say this? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுங்க. You are blessed. நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுங்க. I am favored. நானும் அதே சொல்கிறேன். You are favored. நீயும் கூட நன்றாய் இருப்பாய். I will see the goodness of God. தேவனுடைய நன்மை நான் காண்பேன். I will experience the best things that God has in store for me. ஆண்டவரிடம் தேவன் வைத்திருக்க சிறந்ததை பெற்றுக்கொள்வேன். I know some of you are quiet. You don't want those blessings? உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? Can you say with faith these words to your neighbor? The God has the best plans for me. பக்கத்துல பார்த்து திரும்பி சொல்லுங்களே. In பக்கத்துல சொல்லுங்க. Christ, in Christ I am victorious. ஆண்டவருக்கு மிக சிறந்ததை வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. Amen. மிக சிறந்ததை Can you வைத்திருக்கிறார். turn to your neighbor and bless them in the name of Jesus and say, may the Lord bless you and increase you. பக்கத்துல பார்த்து அவங்களை ஆசீர்வதித்து சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உன்னை பெருக்கட்டும் என்று நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. May the blessing of the Lord be upon each and every one of us. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மீது தாராளமா இறங்குவதாக. Can we close our eyes and pray? நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? Today is our day of miracle. எப்பொழுது அற்புதத்திற்காக ஜெபிப்போம். Can you say to Jesus, Lord, I believe in you, Lord. எல்லாம் சொல்றீங்களா? இயேசுவே, I உம்மை trust நான் in you. விசுவாசிக்கிறேன். I believe that you are with me. இயேசுவே, நீர் என்னோடு இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். I will no longer live a life of defeat. நான் இனிமேல் தோல்வி அல்ல வெற்றிதான். I will no longer live in pain. இனிமேல் வேதனையோடு இருப்பதிலே My சொல்லிக் hope கொண்டே is in you, Lord. உன்னை நம்புகிறேன் ஆண்டவரே. My strength is in you, Lord. உம்மை நம்பிக்கை I வைக்கிறேன். rejoice in you, Lord. உம்மை நான் You சந்தோஷப்படுகிறேன். are my banner. நீர்தானே You எல்லாவற்றுக்கும் are my shield. நீரானுடைய கேடகம். You are my victory. நீர்தான் எனக்கு தகுந்த. I draw strength from you. இந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறேன். Can we have the keys, please? B minor. I believe in you, believe in you, for your faithful love to me. You have been my help in times of need. Lord, unto you will I cling.
gracious, loving Heavenly Father, we thank you, Lord, for this wonderful time. பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Lord, for your precious words. உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். We thank you, Lord, because you have great plans for us. ஆண்டவரே, எங்களுக்காக நீ பெரிய திட்டம் வைத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். We thank you, Jesus, because you are the God of impossibilities. ஆண்டவரே, செய்ய முடியாத காரியத்தை செய்ய தேவனை விசுவாசிக்கிறேன். I pray for all my dear sisters who have gathered here in the Lydia Women's Fellowship. ஆண்டவரே, இந்த லீதியாள் பெண்கள் ஐக்கியத்திலே வந்திருக்கிற அத்தனை சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். You have a plan for each and every one of them, Lord. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீ திட்டம் வைத்திருக்கிறீர் சுவாமி. Just like how you walked into Mary and Martha's life அந்த வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மார்த்தாக்கு உதவி செய்தீரப்பா. and turned their mourning into dancing. அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் You மாற்றினீர். have turned their weeping into joy. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் ஆனந்தத்தை You மாற்றினீர். have turned their sorrow into joy. We praise you, Lord. ஆண்டவரே, அவர் தங்க துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I pray that every tear might be wiped away in your presence. இயேசு, உம்முடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படுவதாக. Lord, I pray that every woman who is in pain and sorrow might be comforted in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த சகோதரிகள் வேதனையோடு இருக்கிற அந்த வேதனைகள் நீங்குவதாக. Lord, I pray that the joy might be restored in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு சந்தோஷம் பெருகட்டும். That in spite of their circumstances they would rejoice in you and the joy of the Lord will be their strength. அவர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை பெலன்னு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். Just like how you have touched and healed the woman who had the issue of blood. ஆண்டவரே, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை தொட்டு சுகமாக்கினது போல Lord, I pray that you might touch each and every person who has been gathered here. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் பலவீனமான சகோதரியை தொட்டு சுகமளிப்பீராக. Lord, we need a touch from you. உம்முடைய எங்களுக்கு தொடுதல் வேண்டும். We need a touch from you, Lord. உம்முடைய தொடுதல் எங்களுக்கு வேண்டும் Heal our ஆண்டவரே. bodies. எங்களை தொடும் சுவாமி. Heal our minds. எங்களுடைய மனதை தொடும். Strengthen our spirits. எங்களுடைய ஆவியை We need பலப்படுத்தும். strength to live for you, Lord. உமக்காக வாட உதவி செய்யும். We need strength to be your mighty witnesses. ஆண்டவரே, உமக்காக சாட்சியா வாட We பலன் need தாரும். strength to build our families into godly families. எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய குடும்பமாய் கட்டுவதற்கு பலன் வேண்டும். Lord, I pray that every woman who is here would be a woman who is wise. ஆண்டவரே, எங்க இருக்க அத்தனை பெண்களும் புத்திசாலியான ஸ்திரீகளாக மாறுவார்களாக. As your word says, a wise woman builds her house. வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். Let every woman who is here be filled with your spirit. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் உம்முடைய ஆவியால் நிரப்பப்படுவார்களாக. Let them become mighty prayer warriors so they can weep for their families, for their churches and for their nation. ஆண்டவரே, அவர்கள் மாபெரும் ஜெப வீராங்கனைகளாக சபைக்காக, சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். Lord, I pray that you might raise many prayer warriors from this crowd, Lord. இந்த இடத்திலிருந்து அநேக ஜெப வீராங்கனைகளை எழுப்பும். Lord, I pray that you might raise many Lydias from this congregation. இங்கிருந்து அநேக லீதியாள்களை எழுப்பும். Lord, I pray that each and every one of us might be able to see your miracles in our lives and be a great testimony unto your goodness, இங்க இருக்கிற Lord. ஒவ்வொரு சகோதரியும் தங்கள் வாழ்க்கையிலே உமக்கு இருந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழட்டும். Lord, I pray that every sick body might be healed in the name of இப்பொழுதும் Jesus. வியாதியோடு இருக்க சரீரங்கள் சுகமடைவதாக. Lord, I pray that every depressed mind might be filled with hope and strength in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் மன அழுத்தத்தோடு இருக்க அத்தனை சகோதரிகளும் சுகத்தையும் விடுதலையும் பெறுவார்களாக. Lord, I pray that every woman who is struggling with suicidal thoughts and depression might be relieved, Lord, from those thoughts and be filled with hope in the name of Jesus. ஆண்டவரே, ஒருவேளை ஒரு சிலருக்கு தற்கொலை எண்ணம் இருக்கலாம், தவறான எண்ணம் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணங்கள்லாம் மாற்றப்பட்டு நம்பிக்கையை பெற்றுக்கொள்வார்களாக. Just like how Joshua said, as for me and my house we will serve the Lord. யோசுவாவை போல இங்க இருக்க அத்தனை பேரும் சொல்லட்டும், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Lord, we are praying for all our families. உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். Let all the families be saved in the name of Jesus. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவார்களா இயேசுவின் நாமத்தில். Lord, we thank you for ECI churches and the fellowships. குறிப்பாக ஈசி சபைக்காக இந்த ஐக்கியத்துக்காக, லிடியா ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். We thank you for the leaders. We thank you for the mighty woman of God, Bishop Katroli Manikam Garu and all the team who is here. ஆண்டவரே, பிஷப் பேராயர் கத்தருடைய மாணிக்கத்திற்காக, இங்க இருக்க அருமையான தலைவிகளுக்காக, உடைக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். Thank you for each and every woman who have been gathered here, Lord, who have come from faraway places just to witness your power and your glory. ஆண்டவரே, தூரத்திலிருந்து இங்க வந்திருக்க அத்தனை பேருடைய வல்லமை உணரும்படி நீ கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, help us all to live in victory. எல்லா பேருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Help us to be the salt and the light in our homes, in our இந்த churches. உலகத்திற்கான உப்பாக
ஒளியாக வெளிச்சமா இருக்க உதவி செய்யும். Lord, let every woman here be a soul winner for you, Lord. இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆத்துமாதான செயல்களை மாற்றும். Let every spirit be ignited for you, Jesus. ஒவ்வொரு ஆவியும் இப்படி எழுப்பப்படுவதாக. Let each and every one of us be revived for you, Lord. இயேசுவுக்காக அத்தனை பேரும் உயிர் மீட்சி எழுப்புதல் பெறுவார்களாக. We pray for Chennai, Tamil Nadu. We pray for India. சென்னைக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். We claim India for Jesus. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். Thank you, Lord, once again for your word. ஆண்டவருடைய வார்த்தைக்காக மீண்டும் உமக்கு நன்றி. Let your word be fruitful in each and every heart. ஒவ்வொரு வாழ்க்கையில அந்த வார்த்தை கனி தரட்டும். We thank you for your power. We thank you for your presence. உம்முடைய வல்லமைக்காய், உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். We thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். In Jesus' most precious and wonderful name I pray. இயேசுவின் விலையேறப்பெற்ற உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Thank you once again, Bishop Manikam Garu, and for the bishop and for giving me this wonderful opportunity. It's definitely a privilege and honor to be here. Thank you all for coming. Please remember us in your prayers. We would also continue to pray for Lydia Women's Fellowship. Thousands of women here. We can light up India for Jesus. Amen. May the Lord bless and strengthen each and every one of you to win your families for Christ and also to be a blessing wherever you are. May God bless our India. நம்முடைய பேராயருக்காக நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவளுக்கு நன்றி சொல்கிறேன். எங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்தியாவுக்கு வெளிச்சமாக மாற்றி உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு மீண்டுமாக சொத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை தட்டி அவளுக்கு நன்றி சொல்லாமா?